தேவனுடைய நீதி. ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். ஆதலால் அவருடைய புயமே அவருக்கு இரட்சிப்பாகி அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது. அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து இரட்சிப்பென்னும் சீராவை தமது சிரசில் தரித்து நீதி சரிக்கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து வைராக்கியத்தை சால்வையாக போர்த்துக் கொண்டார். மனுஷருடைய இரட்சிப்புக்கு அவர்களுடைய நீதி போதுமானதா இல்லை. ஆகையினால் தம்முடைய நீதியினால் மனுக்குலத்தை இரட்சிப்பது தேவனுடைய சித்தமாயிற்று. மனுஷருடைய பாவங்கள் மிகவும் அதிகமாயிருக்கிறது. பாவம் அதிகரிக்கும் போது தேவனுடைய கிருபையும் அதிகரிக்கிறது. ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறார்கள். அவர்களுடைய மீறுதல்களும் அக்கிரமங்களும் கர்த்தருடைய பார்வைக்கு விசனமாய் இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை இரட்சிக்க வேண்டும் என்று சித்தமுள்ளவராய் இருக்கிறார். தம்முடைய நீதியின் நிமித்தமாயும் தம்முடைய நாமத்தின் நிமித்தமாயும் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை இரட்சிக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை இரட்சிப்பதற்கு முன்பாகவே அவர்களுடைய பலவீனங்களையும் துன்மார்க்கங்களையும் அவர்களுக்கு எடுத்துச் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் மத்தியில் நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, ஒருவனிடத்திலும் நீதி இல்லை. அவர்கள் மத்தியிலே சத்தியம் தள்ளுபடியாயிற்று, நியாயம் பின்னிட்டு அகன்றது, நீதி தூரமாய் நின்றது, சத்தியம் வீதியிலே இடறிற்று. ஜனங்கள் பாவிகளாக இருந்தாலும் ஒருவரும் தங்கள் பாவத்திற்கு மனம் வருந்தவில்லை. தங்களுடைய துன்மார்க்கமான கிரியைகளை விட்டுவிட்டு ஒருவனும் மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் வரவில்லை. தனக்காகவோ அல்லது தங்கள் தேசத்திற்காகவோ இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவரும் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணவில்லை. ஒருவனும் தங்கள் ஜனத்திற்காக பரிந்து பேசவில்லை. ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். இஸ்ரவேல் ஜனத்தார் எல்லோருமே பொல்லாப்பு செய்கிறார்கள். இதனால் தேவனுடைய நீதியான நியாய தீர்ப்பு அவர்கள் மீது வந்திருக்கிறது. அவர்கள் வேதனைகளையும் துன்பங்களையும் அனுபவிக்கிறார்கள். உபத்திரவங்கள் மத்தியிலே நெருக்கப்படுகிறார்கள். அவர்களில் ஒருவர் கூட கர்த்தரிடத்தில் ஜெபிக்கவில்லை. தங்களிடத்தில் ஏதாவது ஒரு நற்கிரியை உள்ளது என்று ஒருவராலும் சொல்ல முடியவில்லை. எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டுப்போய் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் இதற்கு முன்பு கர்த்தரிடத்தில் வழக்காடினார்கள். தாங்கள் உபவாசம் பண்ணும்போது கர்த்தர் தங்களை நோக்கவில்லை என்று அவர் மீது குற்றம் சொன்னார்கள். தங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும்போது கர்த்தர் அதை அறிந்து கொள்ளவில்லை என்றும் அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். கர்த்தரோ இப்போது அவர்கள் மீது குற்றம் சொல்லுகிறார். அவர்கள் கர்த்தரிடத்தில் விண்ணப்பமே பண்ணவில்லை. தம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறவன் ஒருவரும் இல்லை என்று கர்த்தர் கண்டு மிகவும் ஆச்சரியப்படுகிறார். ஆதலால் கர்த்தருடைய புயமே அவருக்கு இரட்சிப்பாகி அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது. கர்த்தர் தம்முடைய பலத்தையும் நீதியையும் தம்முடைய ஜனங்களுக்காக பயன்படுத்துகிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் ரட்சிக்கப்படுகிறார்கள். கர்த்தருடைய கிருபை அவர்களுடைய மனச்சாட்சியில் கிரியை நடப்பிக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களுடைய இருதயங்களை ஏவுகிறார். நாம் ரட்சிக்கப்படும் போது நம்முடைய மனம் மறுரூபப்பட வேண்டும். நம்முடைய இருதயம் புதுப்பிக்கப்பட வேண்டும். இதுவே நம்முடைய ஆத்தும ரட்சிப்பின் ஆரம்ப நிலை. மனுஷருடைய பரிசுத்தத்தினால் அவர்களுடைய மனம் புதுப்பிக்கப்படாது. கர்த்தருடைய கிருபை நம்முடைய மனச்சாட்சியில் கிரியை நடப்பிக்கும் போதுதான் நம்முடைய மனம் மறுரூபமாக்கப்படும். அப்போதுதான் நம்முடைய இருதயம் புதுப்பிக்கப்படும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் கோரேசு ராஜாவின் ஆவியை ஏவினார். அப்போது கோரேசு கர்த்தருடைய ஜனத்தை பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்து விடுதலை பண்ணினான். இந்த விடுதலை இஸ்ரவேல் ஜனத்தாரின் பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ உண்டானதல்ல. இது சேனைகளின் கர்த்தருடைய ஆவியானவரால் உண்டாயிற்று. ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் ஒருபோதும் குறுகி போவதில்லை. கர்த்தர் மனுஷருடைய பாவங்களை பார்த்து தம்முடைய நீதியினால் தம்முடைய கரத்தை அவர்களுக்கு விரோதமாய் நீட்டுகிறார். அதே வேளையில் கர்த்தர் தம்முடைய கிருபையினால் தம்முடைய கரத்தை அவருடைய ரட்சிப்புக்கு ஆதரவாக நீட்டுகிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் எல்லோருமே தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறார்கள். தங்கள் பாவங்களின் நிமித்தமாய் அவர்கள் கர்த்தரிடமிருந்து நீதியான நியாய தீர்ப்பையும் தண்டனையையும் எதிர்பார்க்க வேண்டும். அவரிடத்தில் இருந்து கிருபையையோ இரக்கத்தையோ அன்பையோ எதிர்பார்க்க கூடாது. ஆனாலும் கர்த்தரோ தம்முடைய நீதியினால் தம்முடைய ஜனங்களுக்கு கிருபையும் இரக்கமும் காண்பிக்கிறார். தம்முடைய ஜனங்களுக்கு சத்துருவாய் இருக்கிறவர்களை தண்டிக்கிறார்.
உன் நீதியின் நிமித்தமும் உன் இருதயத்தினுடைய உத்தமத்தின் நிமித்தமும் நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிக்கும்படி பிரவேசிப்பதில்லை. அந்த ஜாதிகளுடைய ஆகாமியத்தின் நிமித்தமாகவும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் உன் பிதாக்களுக்கு கர்த்தர் ஆணையிட்டு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாகவும் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறார். உபாகமம் 9:5. இஸ்ரவேல் ஜனத்தாரியின் நீதியின் நிமித்தமாய் சத்துருக்கள் அவர்களுடைய தேசத்தில் இருந்து துரத்தப்படவில்லை. தங்களுடைய துன்மார்க்கத்தின் நிமித்தமாய் சத்துருக்கள் இஸ்ரவேல் தேசத்தில் இருந்து துரத்தப்பட்டார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால் நமக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு ஆதரவாக நம்மிடத்தில் ஒரு நீதியும் இல்லை. நாம் கிறிஸ்துவின் நீதியினால் ரட்சிக்கப்படுகிறோம். பிதாவாகிய தேவன் நம்முடைய பாவங்களை பார்க்கிறார். நம்மை ரட்சிப்பதற்கு நம்முடைய நீதியை பார்க்காமல் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நீதியை பார்க்கிறார். கிறிஸ்துவானவர் நமக்காக பரிந்து பேசும் ஜெபத்தை பிதாவானவர் கேட்கிறார். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாய பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்கு உள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். பிலிப்பியர் 3:9-11 வரை. கர்த்தர் தம்முடைய நீதியை மார்க்கவசமாக அணிந்து ரட்சிப்பு என்னும் சீராவை தமது சிரசில் தரித்து நீதி சரிக்கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டார். கர்த்தருடைய நீதியே அவருக்கு மார்க்கவசமாய் இருக்கிறது. தம்முடைய நீதியினால் கர்த்தர் தம்முடைய மகிமையை காத்துக் கொள்கிறார். மார்க்கவசம் நம்முடைய ஜீவனுக்கு பாதுகாப்பாய் இருப்பது போல கர்த்தருடைய நீதி அவருடைய மகிமையை காத்துக் கொள்வதற்கு மிகவும் முக்கியமானதாய் இருக்கிறது. ரட்சிப்பு என்னும் சீரா கர்த்தருடைய சிரசில் இருக்கிறது. அப்போஸ்தலர் பவுல் புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை பற்றி சொல்லுகிறார். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களில் தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கல் எயிரியும் அக்னி ஆஸ்திரங்களையெல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாகவும் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 6:14-17 வரை. பகலுக்கு உரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். 1 தெசலோனிக்கேயர் 5:8. இவையெல்லாம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்கள். கர்த்தர்தாமே இவற்றை தம்மீது முதலாவதாக தரித்து கொண்டு அதன் பின்பு இவற்றை நமக்கு கொடுத்திருக்கிறார். இவை நமக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்று சோதித்து பார்த்து உறுதி பண்ணி அதன் பின்பு இதை நம்மை தரிக்கச் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனத்தாரிடம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்னும் ஆர்வமோ நீதியாய் ஜீவிக்க வேண்டும் என்னும் பக்தி வைராக்கியமோ காணப்படவில்லை. தங்களுடைய பரிசுத்தத்திற்காக அவர்கள் ஒன்றும் செய்ய முன்வரவில்லை. ஆகையினால் கர்த்தர் தாமே நீதி சரிக்கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை தம்மீது உடுப்பாக உடுத்தி வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டார். தம்முடைய ஜனத்திற்கும் சபைக்கும் சத்துருவாக எழும்புகிறவர்கள் மீது கர்த்தர் தம்முடைய நீதியை சரிக்கட்டுகிறார். சத்துருக்கள் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பு வருகிறது. நிறைவேற வேண்டிய முன் அறிவிப்புகள். அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாகிறது. அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது. அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து கொள்கிறார். ரட்சிப்பு என்னும் சீராவை தமது சிரசில் தரித்துக் கொள்கிறார். நீதி சரிக்கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்திக் கொள்கிறார். வைராக்கியத்தை சால்வையாக போர்த்துக் கொள்கிறார். தம்முடைய சத்துருக்களுக்கு கிரியைகளுக்கு தக்க பலனை அளிப்பார். தம்முடைய சத்துருக்களிடத்தில் உக்கிரத்தை சரிக்கட்டுவார். தம்முடைய பகைஞருக்கு தக்க பலனை சரிக்கட்டுவார். தீவுகளுக்கு தக்க பலனை சரிக்கட்டுவார். சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி
அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார். உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றைக்கும் உன் வாயில் இருந்தும் உன் சந்ததியின் வாயில் இருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயில் இருந்தும் நீங்குவதில்லை. கர்த்தர் கண்ட காரியங்கள். இஸ்ரவேலை ரட்சிக்க ஒருவனும் இல்லை, விண்ணப்பம் பண்ணுகிறவன் ஒருவனும் இல்லை. தேவனுடைய கிரியைகள். ஒருவரும் இல்லை என்று கண்டார். விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். ரட்சிப்பை உண்டு பண்ணினார். தம்மையே தாங்கிக் கொண்டார். அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து கொள்கிறார். ரட்சிப்பென்னும் சீராவை தமது சிரசில் தரித்துக் கொள்கிறார். நீதி சரிக்கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்திக் கொள்கிறார். வைராக்கியத்தை சால்வையாக பொறுத்துக் கொள்கிறார். தேவனுடைய ஆளுநர். இஸ்ரவேல் தேசத்தை ரட்சிப்பதற்கோ அவர்களை ஆளுகை செய்வதற்கோ தகுதியுள்ள நபர் ஒருவரும் இல்லை. கர்த்தரிடத்தில் ஒருவரும் விண்ணப்பம் பண்ணவும் இல்லை. ஆகையினால் கர்த்தர் தாமாகவே முன்வந்து தேசத்தை ரட்சிக்கிறார். தம்முடைய கிரியையை நிறைவேற்றுவதற்காக நீதி என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பு என்னும் சீராவையும் நீதி சரிக்கட்டுதல் என்னும் வஸ்திரங்களையும் வைராக்கியம் என்னும் சால்வையையும் கர்த்தர் அணிந்து கொள்கிறார். கர்த்தர் தேசத்தை ரட்சிக்கும் போது நியாய தீர்ப்புக்கு பாத்திரமானவர்களை நியாயம் தீர்ப்பார். ரட்சிப்புக்கு பாத்திரமானவர்களை ரட்சிப்பார். அதே சமயத்தில் இஸ்ரவேலின் சத்துருக்களை அவர்களுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பிரகாரமாக தண்டிப்பார். இதனால் கர்த்தருடைய மகிமைக்கு எல்லோரும் பயப்படுவார்கள். இந்த சம்பவம் இதுவரையிலும் நடைபெறவில்லை. இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் போது இது நிறைவேறும். தேவனுடைய ஆயுதம். நீதி மார்க்கவசம், ரட்சிப்பு சீரா, நீதி சரிக்கட்டுதல் வஸ்திரங்கள், வைராக்கியம் சால்வை. எபேசியர் 6:10-18 வரை உள்ள வசனத்தில் விசுவாசிகள் அணிந்து கொள்ள வேண்டிய ரட்சிப்பின் வஸ்திரத்தை பற்றி கூறப்பட்டிருக்கிறது.